நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா. அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சோஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில சாஞ்சு, சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி. நீ ஏன் எப்ப பாரு மொட்டை தலையாவே இருக்க? ஸ்டைல் என் மனசு ஒசுப்புறியே நீ மீன போல ஆஞ்சி. அபிமா, எனக்கு ஒரு யோசனை இப்ப தோணுது. அந்த கொலகாரன் எப்படி இருப்பான்னு நான் அவன்கிட்ட சொல்றேன், நீ அவனை அப்படியே வரைஞ்சு கொடுக்குறியா? நான் அதை ஈஸ்வரி கிட்ட கொண்டு போய் கொடுத்தனா, ஈஸ்வரி அதை அடையாளமா வச்சு அவனை கண்டுபிடிச்சு உள்ள தள்ளிடுவாள். என்ன சொல்ற? அப்பாடா, அப்ப வரைஞ்சிருவல. அபிமா, அவனை பத்தின அடையாளத்தெல்லாம் நான் சொல்றேன். அபிமா, நீ நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. அவன் முகம் எப்படி இருக்கும் தெரியுமா? அபிமா, நல்லா கேட்டுக்கிட்டல. இப்ப நான் அங்க அடையாளம் சொன்னேன்ல, அதை வச்சு அவனை பக்காவா வரைஞ்சிருவல்ல. அப்பாடா, இங்க பாரு. இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் நமக்குள்ள மட்டுமே இருக்கட்டும். உன் அக்காவுக்கு நம்ம வீட்டுல யாருக்கும் தெரிஞ்சிட வேண்டாம். சொல்லிடாத அபிமா. அவனை நல்லா வரைஞ்சிரு. அதுக்கப்புறமா நானே உன் அக்காட்ட சொல்றேன். அபிமா, ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் சின்னையா, என்கிட்ட சொல்லாமலேயே ஸ்டேஷன்ல இருந்து வந்துட்டீங்க. என்ன பண்ண சொல்ற ஈசு? பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற, நீ கிளம்பி போயிட்ட. எனக்கு ஸ்டேஷன்லயே உட்காந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே, அதனாலதான் வீட்டை பார்த்து கிளம்பி வந்துட்டேன். ஓ அப்படியா? ஆமா ஈசு. அப்படின்னா நீங்க ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்கல? ஆமா அபிமா, நான் ஸ்டேஷனுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஏட்டையா எனக்கு எல்லாத்தையும் விவரமா சொன்னாரு. ஒரு பொண்ணுக்கு ஏற்கனவே 3 புருஷனா, அந்த பொண்ணுக்கு இவரு 4ஆவதா கல்யாணம் பண்ணி வைக்க பாத்திருக்காரு. அசிங்கமா போச்சு. அந்த வரைஞ்ச மீச ஏட்டையாலாம் ஒரு மனுஷனா? இது நமக்குள்ளேயே இருக்கட்டும் தானே சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ளேயே ஈஸ் கிட்ட சொல்லிட்டான் அந்த ஆளு. அந்த ஆளும் ஒரு பெரிய மனுஷனா? நாளைக்கு இருக்கு உனக்கு ஸ்டேஷன்ல. ஐயோ, நான் கிளம்புறேன் ஈசே. அபிமா வரேன். பாய். வரேன், அப்புறம் பேசிக்குவோம். வரேன். நீ வா வீட்டுக்கு. என்ன இது, கூப்பிட கூப்பிட இப்படி ஓடுறாரு? ஆமா அபிமா, எப்பவும் இருக்கிறத விட சின்னையா எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல? என்ன காரணமா இருக்கும்? உனக்கு ஏதாவது தெரியுமா? இத என்ன நம்ப சொல்றியா? ஆமா, நான் வரப்போ 2 பேரும் ஏதோ ரகசியம் பேசிட்டு இருந்தீங்களே, நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா நீ எனக்கு தெரியாதுன்னு தானே சொல்ல போற. நான் கேட்கல அபிமா, கேட்கல. அக்கா, சின்னையாவுக்கு அந்த கொலைகாரன் போன் பண்ணிருக்கான். ஆனா சின்னையா அவன் கிட்ட இனிமே எனக்கு போன் பண்ணி மிரட்டுற வேலைலாம் வச்சுக்காத, என் ஈசு கிட்ட சொல்லிருவேன்னு சின்னையா மிரட்டி இருக்காரு. அப்படியா அபிமா? இது மட்டும் இல்லக்கா, அந்த கொலைகாரனோட அடையாளத்தை சின்னையா என்கிட்ட சொன்னாரு. அத வச்சு அவனோட டிராயிங்க என்ன வரைய சொன்னாரு. அந்த படத்தை உன்கிட்ட கொடுத்து அவனை கண்டுபிடிச்சு உள்ள தள்ள போறாராம். என்கிட்ட இப்ப சொல்ல வேண்டாம், அப்புறமா சொல்லிக்கலாம்னு சொன்னாரா? அபிமா, நிஜமா சொல்றேன், சின்னையா அந்த கொலைகாரனுக்கு பயந்துகிட்டு என்ன வேலைக்கு போக விடாம தடுத்துட்டு இருந்தது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
நிம்மதியா இருக்கு. சரி, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ம். அந்த கொலகார கிராதக பையில நம்ம மிரட்டி விட்டத ஈசுகிட்ட நம்ம சொல்லுவோமா? வேண்டாம் வேண்டாம். அபிப்புள்ள முதல்ல அவன் முகத்தை வரைஞ்சு முடிக்கட்டும், அதுக்கப்புறமா சொல்லிக்கிருவோம். அபிகிட்ட சின்னையா அந்த கொலகாரனை பத்தி நம்ம கிட்ட சொன்னத நமக்கு தெரியாத மாதிரியே நாம இப்ப மெயின்டைன் பண்ணிப்போம். சின்னையா, வாய்ஸு என்ன சின்னையா, நான் வந்தது கூட தெரியாம யார பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் உன்னை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னை இல்லாம நான் வேற யார பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க போறேன்? சும்மா பொய் சொல்லாதீங்க சின்னையா. இப்பெல்லாம் நீங்க என்ன பத்தி யோசிக்கிறதே இல்ல, அந்த கொலகாரனை பத்தி தான் யோசிக்கிறீங்க. ஆமா சின்னையா, இப்பெல்லாம் அந்த கொலகாரன் உங்களுக்கு போன் பண்றது இல்லையா? இப்ப எதுக்கு ஈசு அந்த கொலகாரனை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கு? ஒருவேளை அபிமா நம்ம சொன்னதை ஈசு கிட்ட சொல்லிருச்சோ? சின்னையா, என்ன ஆ? நான் கேட்டது காதுல விழலையா? ஈசு இங்க பாரு, நீ அந்த பேச்செல்லாம் விடு. நீ டியூட்டி முடிச்சு வந்தினா என் பொண்டாட்டியா இருக்கணும். உங்க பொண்டாட்டியா இருக்கணும்னா? அது இப்ப நீ வந்தல்ல, வந்ததும் என் பக்கத்துல வந்து, சாரி சின்னையா, வேலைக்கு போனதுல இருந்து என்னால உங்களை சரியாவே கவனிச்சுக்க முடியல,